இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்க்குறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய வீடியோக்களை முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டே அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோக்கு முன்னாடி பின்னாடி விளம்பரங்கள் எது ஒன்றா கொஞ்சம் அந்த விளம்பரத்தை பாருங்கள். என்னுடைய விளம்பரத்தோட ஆதரவு எனக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அடிக்கடி காய்ச்சல் வருது சிலருக்கு. அதே மாதிரி ஒரு குடும்பமே பார்த்திங்கன்னா அடிக்கடி காய்ச்சல் வருதும்பாங்க. இவங்களுக்குலாம் எதிர்ப்பு சக்தி வரத்துக்கு என்ன பண்ணணும்? இல்லை ஒருவேளை காய்ச்சலே வந்துருச்சு, நம்ம இயற்கையான முறையில் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் அடிஷ்னலாக சில சப்போர்ட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் நல்லா இயற்கையான முறையில் சரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, இது ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ 3 பேருக்கோ என்னாலும் பண்ணலாம். 3 விஷயத்தை வச்சு பண்ணணும். நெய், தேன், வேப்ப இலை, இது 3 தான் பொருள். இதுக்கு மூட்டம் போடுறதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நொச்சி இலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் உள்ளவங்களை கேட்டு பார்த்திங்கன்னா தெரியும். நெருப்பை போட்டு மூட்டி அதில் வந்து நொச்சி இலை, வேப்ப இலை இதெல்லாம் போட்டு கொசுக்காக போடுவாங்க, நெருப்பு மூட்டம் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்லேயும் பார்த்திங்கனாக்கா சில நேரங்களில் சளி அதிகமாக பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா மூலிகைகளை போட்டு வெட்டி வேறு இந்த மாதிரி மூலிகைகள்லாம் வந்து போட்டு ஆவி பிடிக்கிறதும்பாங்க. இந்த மாதிரி சிஸ்டம்லாம் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா, மரக்கறி, இந்த டீ பாய்லருங்களெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, உள்ள மரக்கறி, அந்த மாதிரி கறியை போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும், சூடு பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதில் வந்து நம்ம மூட்டம் போடணும். என்ன போடணுன்னா, வேப்பிலையை ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய், தேன் அதில் விடணும். விட்டு அந்த புகையை நம்ம அருகாமையில் உட்காந்து சுவாசிக்கணும். அதுக்காக துணியை போட்டு மூடி உட்காந்துடக்கூடாது. அருகாமையில் உட்காந்து அந்த புகையை சுவாசிக்கணும். சுவாசிக்கும் போது இயற்கையாக எதிர்ப்பு சக்தி கூடும். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு சின்ன பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு சின்ன ஒரு இடத்துலையோ ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை வைக்கிறது நல்லது. அப்போ அதில் வந்து அந்த மரக்கறியை போட்டு நெருப்பு முதல்ல மூட்டிடணும். அந்த கறி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அதில் வேப்பலையை கொஞ்சம் உருவி போட்டு அது மேலே கொஞ்சம் நெய், கொஞ்சம் சும்மா 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் தேன் இந்த மாதிரி போட்டுடணும். போட்டுட்டு சுற்றி உட்காந்து அந்த புகையை கொஞ்சம் லைட்டாக இழுக்கணும். இது வந்து இயற்கையான முறையில் உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கூடும். ஒருவேளை காய்ச்சல் இருந்தாலும் கூட இந்த பருவ காய்ச்சல்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, சீசன் ஃப்ளூன்னு சொல்லிட்டப்போ இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக சப்போர்ட் பண்ணணும். நம்ம வந்து ஏற்கனவே காய்ச்சலுக்காக மருத்துவ குறிப்புகள் போட்டிருக்கோம், அதோடு சேர்ந்து இதை பண்ணணும். இதை மட்டும் செஞ்சுட்டு எனக்கு சரியாயிரும் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாது. இது வந்து உங்கள் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கான ஒரு விஷயம் தான் இது. என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் முதல் முறையாக அந்த அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்.